ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்டினத்தார் திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவொற்றூரில் இருக்க எண்ணூர் விரைவு நெடுஞ்சாலையில் தான் அமைஞ்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. இதனால் அவரோட ராஜ வாழ்க்கையை வந்து துறந்து பட்டினத்தார் வந்து முத்தி அடைந்த தலம் தான் வந்து நம்மளோட பட்டினத்தார் திருக்கோவில். அதாவது திருவெண்காட்டில் வந்து வணிகர் குடும்பம், அதாவது குபேரர் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் வந்து நம்ம பட்டினத்தார். அவர் வந்து இயற்கையிலேயே அவருக்கு வந்து பிள்ளை இல்லை. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வளர்ப்பு மகன் வந்து ஒருத்தரை தத்தெடுத்து அவருக்கு வந்து மருதவாணன்னு சொல்லிட்டு பெயர் சூட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட மகன் வந்து பெரியாள் ஆனதுமே கடல் கடந்து போயிட்டு பொருள் சேர்க்க போனப்போ அவர் வந்து ஒரு பெட்டி கொண்டு வந்திருக்காரு. அந்த பெட்டியில் தான் வந்து ஒரு ஓலைக்கீற்றில் வந்து இந்த வாசகம் எழுதியிருக்கு. இந்த வாசகத்தை பார்த்த உடனே அவர் வந்து அவரோட குபேரர் வாழ்க்கையை துறந்து அவரோட ராஜ வாழ்க்கையெல்லாம் வந்து விட்டுட்டு கோவணம் கட்டி வந்து அவர் பரதேசியாக இருக்கார். ஈசன் மேலே வந்து அவர் ரொம்ப பற்று கொண்டிருக்காரு. ஸோ அவர் வந்து பரதேசம் புறப்படலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப அவங்க தாய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து இறக்குற வரைக்கும் நீ இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. அதனால் அவங்க தாயோட வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவங்க தாய் இறக்குற வரைக்குமே அதே ஊரில் தான் அவர் வந்து வாழ்ந்து வந்திருக்காரு. அப்புறம் ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அவங்க தாய் இறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பரதேசம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்க நிறைய சிவன் கோவில்களுக்கு போய் சிவனுக்கு வந்து பாடல் பாடி சிவனை வணங்கி வந்து அவரோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டினத்தார் வந்து சிவன்கிட்ட வந்து எனக்கு எப்போ வந்து உன்னோட சீடனாக வந்து முத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து கதறி இருக்கார் அழுது. ஸோ அப்போ வந்து என்ன ஆயிருக்கு, சிவன் வந்து அவருக்கு தோன்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு நீ எங்கே பேய் கரும்பு பார்க்குறியோ அந்த பேய் கரும்பு எங்கே இனிக்குதோ அங்கே தான் வந்து உனக்கு முத்தி அடைக்கிறதுக்கான தலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த இடத்த விட்டு நிறைய திருத்தலங்களுக்கு போய் வணங்கி வந்திருக்காரு. அதுக்கு அடுத்தது அவர் வந்து திருவொற்றூர் வந்தப்போ தான் கடற்கரை ஓரம் வந்து இந்த பேய் கரும்பை வந்து அவர் பார்த்துருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதுலேருந்து ஒன்று எடுத்து கடிச்சிக்கும் போது தான் அவருக்கு வந்து சிவன் சொல்லியிருக்காரு, நீ வந்து எந்த இடத்துல வந்து பேய் கரும்பை பார்த்து அதை நீ கடிக்கும் போது அந்த பேய் கரும்பு வந்து உனக்கு இனிக்குதோ அங்கே தான் உனக்கு முத்தி அடைகிறதுக்கான தலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் ஈசனோட சொல்படி அந்த பேய் கரும்பை வந்து கடிச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து அது இனிச்சிருக்கு. ஸோ அப்போ அவர் வந்து என்ன நினச்சிருக்காரு, நான் முத்தி அடைகிறதுக்கான தலம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கடற்கரை ஓரம் வந்து விளையாடிட்டு இருக்க குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த கடலில் இருக்க மண்ணை அள்ளி இதை சாப்பிட்டு பாருங்கள், இதை வந்து இனிக்கும், சக்கரை மாதிரி இது இனிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்களும் அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது அது சக்கரை மாதிரி இனிச்சிருக்கு. உடனே வந்து அவர் என்ன அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பக்கத்தில் இருக்க வண்ணார்களோட சாலையை எடுத்து இதை வந்து என் மேலே போத்துங்க, நான் மறுபடியும் வந்து எந்திரிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் சொன்ன மாதிரி குழந்தைங்களும் வந்து அந்த சாலால் வந்து அவரை மூடிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவர் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து வருவார். மறுபடியும் வந்து இதே மாதிரி பண்ணுவாங்க. மறுபடியும் அவர் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து வருவார். இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 தடவை வந்து அவர் வந்து ஷாலால் மூடிட்டு பார்த்தா அவர் வேற ஒரு இடத்துல இருந்து வருவாங்க. 4வது முறையாக இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தா அவர் வரமாட்டார். உடனே குழந்தைங்க என்ன நினச்சிருப்பாங்க, இதுக்குள்ளே தான் அவர் இருப்பார் அப்படின்னு திறந்து பார்த்தா அதில் வந்து சிவலிங்கமாக ஆகி அவர் வந்து முத்தி அடைஞ்சிருப்பார். இதை வந்து அந்த ஊருக்குள்ளே போயிட்டு குழந்தைங்க வந்து சொல்லி எல்லாரையும் பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமா இங்கே வந்து சிவலிங்கமான பட்டினத்தாருக்கு வந்து கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இதை வந்து சிலர் வந்து ஜீவசமாதி அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ஜீவசமாதி கிடையாது. பட்டினத்தார் வந்து அவரோட உடலையே வந்து சிவலிங்கமாக ஆக்கி முத்தி அடைஞ்ச தலம் தான் வந்து பட்டினத்தாரோட திருக்கோவில். ஸோ இந்த கோவிலை வந்து என்னதான் கட்டினாலுமே அந்த சிவலிங்கம் வந்து எங்கே இருந்ததோ அந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம பட்டினத்தாரை வந்து மனசார வணங்கினா அவர் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல திருப்பங்கள் தருவார். ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.